ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயில் காலத்தில் அதிகமாக நம்ம தயிர் மோர் சேர்த்துக்கணும். அதுக்காக நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதோட வீட்டிலையே உர வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஆனால் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, வீட்டில் மோர் உர ஊற்றணுன்னா அது ஒரு மாதிரியான ஊழ ஸ்மெல் அடிக்குது, ஒரு கெட்ட ஸ்மெல் அடிக்குதுன்னு பயந்துட்டு அதுக்காகவே வீட்டில் தயிருக்கு உர வைக்காமல் கடையிலே வாங்கி சாப்பிட்றாங்க. அது அந்தளவுக்கு உடம்புக்கு ஆரோக்கியம் கிடையாது. நீங்கள் வீட்டில் உர ஊற்றி வச்சாலும் தயிரில் அந்த ஊழ வாடை இல்லாமல், அந்த கெட்ட ஸ்மெல்லாம் இல்லாமல் தயிர் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதிக நாள் நமக்கு புளிச்சு போகாமல் இருக்கும். அதுக்கான டிப்ஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க, தயிர் புளிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் தயிர் உர வைக்கிறதுக்கு உரமோர் இல்லாமல் எப்படி உர வைக்கிறது அப்படின்னு லாஸ்ட் டைம் கூட நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்னொன்று, நம்ம எப்போதுமே தயிருக்கு உர வைக்கிறப்ப பால் சில்லுன்னு இருக்கக்கூடாது, லைட்டாக வெதுவெதுப்பு தன்மையாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம உர வச்சா மட்டும்தான் பால் சீக்கிரம் கெட்டு போகாமல் கெட்ட ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்காக நான் எடுத்திருக்க பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாய் தான் எடுத்திருக்கேன். நல்லா முழு பச்சை மிளகாயாக எடுத்துக்கோங்க. இது சைஸ் சின்னது பெருசு எதுவாக இருந்தாலும் சரி, காம்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா அலசிட்டு சேர்த்துக்கலாம். இன்னொன்று, நம்ம பச்சை மிளகாய் சேர்க்குறனால தயிர் காரமாலாம் இருக்காது. பச்சை மிளகாய் சேர்க்குறது எந்த ஸ்டேஜில் சேர்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, பாலாக இருக்கிறப்ப சேர்த்துறாதீங்க, அப்புறம் தயிர் உரையாமல் இருந்துடும். அதனால் தயிர் உறைஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் தயிரில் புளிப்பு ஸ்மெல் இருக்கவே இருக்காது. தயிர் அதிகமாக புளிக்காமல் இருக்கிறதுக்காக தான் பச்சை மிளகாய் சேர்க்குறோம். அடுத்ததான் நான் எடுத்திருக்க பொருள் பார்த்திங்கன்னா, இதுவுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான். புதினா இலைகள் தான் எடுத்திருக்கேன். புதினா இலைகள் ஒரு 4-5 புதினா இலைகளை எடுத்துக்கோங்க, கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இது நம்ம கட் பண்ணலாம் தேவையில்லை, முழுசாகவே சேர்த்துக்கலாம். தயிர் உறைஞ்சதுக்கப்புறமா தயிரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. தயிரில் புதினா இலைகள் சேர்க்குறனால தயிர் நீண்ட நேரத்துக்கு புளிப்பு சுவை இல்லாமல் இருக்கும். இதுவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். தயிர் புளிக்காமல் இருக்கிறதுக்காக நான் எடுத்திருக்க பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் தான் எடுத்திருக்கேன். தேங்காய் ஒரு துண்டளவுக்கு எடுத்துக்கோங்க. தேங்காவை எடுத்துகிட்டு அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பீஸை நம்ம தயிர் உறைஞ்சதுக்கப்புறமா தயிர் புளிக்காமல் இருக்கிறதுக்காக தயிரில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி தேங்காவை கட் பண்ணி சேர்க்குறதுனால தயிர் நீண்ட நேரத்துக்கு புளிச்சு போகாமல் இருக்கும். கண்டிப்பாக இதுவும் ஒரு சூப்பரான டிப்ஸ் தான். வீட்டில் ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்காக நான் இஞ்சி தான் எடுத்திருக்கேன். ஒரு துண்டளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. இஞ்சியை எப்போதுமே எதுக்காக யூஸ் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு தோலை சீச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல. டீக்கெலாம் போடுற மாதிரி இருந்தால் இஞ்சியை அப்படி தோலோடு நச்சுட்டு தான் போடுவாங்க. இஞ்சி தோல் எப்போதுமே நமக்கு தேவைப்படாது. இஞ்சி இப்போ தோல் சீச்ச இஞ்சியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உர ஊற்றி வச்சுருந்த தயிர் ஆயிடுச்சு. தயிர் ஆனதுக்கப்புறமா அதில் இந்த மாதிரி கட் பண்ண இஞ்சி துண்டுகளை போட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தயிர் புளிச்சு போகாமல் இருக்கும். ஒரு 2 நாள் வரைக்குமாவது தயிரில் புளிப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். நிறைய பேருக்கு தயிர் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த சீசனில் நம்ம ஒரு டைம் ஊற்றி வச்சுட்டோன்னா அது அப்படி புளிப்பு தன்மை வந்துடும். அந்த புளிப்பு சுவையோடு சாப்பிட்றதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்களுக்கு தயிரில் இந்த மாதிரி இஞ்சியை கட் பண்ணி போட்டிங்கன்னா தயிரில் புளிப்பு சுவை இல்லாமல் இருக்கும். இந்த வெயில் சீசனில் நம்ம தயிர் உர ஊற்றி வச்சோன்னா தயிர் சீக்கிரமாக உறைஞ்சிரும். அதே சமயம் சீக்கிரமாக புளிப்புத்தன்மை வந்துடும். அந்த தயிரை நீங்கள் அப்படியே வச்சுட்டிங்கன்னா தயிரில் ஒரு மாதிரியான கெட்ட வாடை ஊழ வாடை அடிச்சிடும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்போதும் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, தயிர் உர ஊற்றி வச்சது ஒரு பாத்திரத்தில் வச்சுருப்போம். அந்த பாத்திரத்தில் நீங்கள் எப்போதுமே வச்சுட்டிங்கன்னா அது சீக்கிரமே புளிப்புத்தன்மையும் வந்துடும், கெட்ட ஸ்மெல் அடிக்கும். அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம உர ஊற்றி வச்ச பாத்திரத்துலேருந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கிறது ரொம்ப நல்ல பழக்கம். அதே சமயம் நம்ம ஊற்றி வச்சதுக்கப்புறம் என்ன செய்வோம்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம தயிர் ஊற்றி வச்ச இந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தயிர் இருக்குது. இதை வேஸ்ட் பண்ண மனசு வராமல் நிறையா பேர் என்ன செய்வோம்னு பார்த்திங்கன்னா, இந்த தயிர்லையே திரும்பவும் பாலை ஊற்றி வைப்போம். இப்படி வைக்கிறதுனால தான் தயிர் ஒரு மாதிரியான ஊழ ஸ்மெல், கெட்ட ஸ்மெல் அடிக்குது. எப்போதுமே தயிர் ஊற்றி வச்சா அந்த பாத்திரத்தில் ஊற்றாதீங்க. டெய்லியும் தயிர் உர ஊற்றி வைக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் புதுசாக வேறு ஒரு பாத்திரத்தில் தான் நீங்கள் பால் சேர்த்துட்டு அந்த பாலுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ தயிர் தேவைப்படுதோ அந்த தயிர் சேர்க்கணும். தயிர் உர ஊற்றுறப்ப அதிகமான தயிர் சேர்த்துடக்கூடாது. நீங்கள் சீக்கிரமே தயிர் புளிச்சிடணுங்கிறதுக்காக நிறைய தயிர் சேர்த்து தயிரில் உர ஊற்றி வச்சாலுமே தயிர் பார்த்திங்கன்னா சீக்கிரமே புளிப்புத்தன்மை வந்துடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம பாலுக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சம் தயிர் எடுத்து உர வைங்க.
உரமோருங்கிறது நமக்கு ஒரு கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். அதுவே வந்து தயிர் உறைஞ்சிரும். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த வெயில் சீசனில் பார்க்குற இடம்லாம் மண் பாத்திரங்கள்லாம் விற்றுட்ருக்கோம். அந்த மாதிரி மண் பாத்திரங்கள் வாங்கி வச்சு அதில் தயிர் உர ஊற்றி வச்சிங்கன்னா தயிரும் பார்க்குறதுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும். அதே சமயம் தயிர் நீண்ட நேரத்துக்கு புளிச்சு போகாமல் இருக்கும். இதுவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். தயிர் ஊற்றி வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா மண் பாத்திரத்தில் தயிர் ஊற்றி வைங்க, புளிப்பு இல்லாமல் இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பீங்கான், பளிங்கு ஜாமான் இருந்துச்சுன்னா அதில் நம்ம தயிர் ஊற்றி வச்சாலும் தயிர் நீண்ட நேரத்துக்கு புளிச்சு போகாமல் இருக்கும். என்கிட்ட இந்த மாதிரியான ஜாடி இருக்குது. இதில் நான் நார்மலாக உப்பு, புளி போட்டு வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அது இல்லாமல் சின்னதாக ஒரு ஜாடி வச்சுருக்கேன். அதுலேயுமே தயிர் உர ஊற்றி வச்சிட்டோன்னா நமக்கு தயிர் சீக்கிரமாக புளிச்சு போகாமல் இருக்கும். இது உங்களுக்கு புளிப்பு தன்மை வராமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தயிர் உறைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டாலும் தயிர் உறையாமல் இருக்கும். நீங்கள் பாத்திரத்தில் வச்சாலும் சரி, இல்லை மண் பாத்திரத்தில் வச்சாலும் சரி, இல்லை இந்த மாதிரி பளிங்கு ஜாமானில் வச்சாலும் தயிர் புளிச்சு போகாமல் இருக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டாலும் தயிர் வந்து புளிச்சு போகாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.